தமிழக மக்களின் வாழ்வு வளம் பெறவும் மனித வளம் மேம்படவும் அஇஅதிமுக அரசு மருத்துவத்துறையில் பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். மனித வள மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பதும் மக்களின் வாழ்வு வளம் பெறவும் கல்விக்கு இணையான பங்கு வகிப்பதும் மக்கள் நல்வாழ்வு ஆகும். எனவேதான் மக்கள் நல்வாழ்வுக்கென பல்வேறு முன்னோடி திட்டங்கள் எனது அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏழை எளியோரும் சிறந்த மருத்துவ சிகிச்சை பெறும் வகையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் முடிய 2759 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் 13.27 லட்சம் நபர்கள் பயனடைந்துள்ளனர். இதில் அரசு மருத்துவமனைகளில் மட்டும் 5.40 லட்சம் நபர்களுக்கு 1003 கோடி ரூபாய் காப்பீட்டு தொகையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு ஏற்படும் வருமான இழப்பை ஈடு செய்யும் வகையிலும் கர்ப்ப காலத்தில் சத்தான உணவு உட்கொண்டு நிறைவான எடையுள்ள குழந்தையை ஈன்றெடுக்கும் வகையிலும் இரத்தச்சோகை மற்றும் பேறு காலத்திற்கு பின் ஏற்படும் நோய்களை தடுக்கும் வகையிலும் தடுப்பூசிகள் போடப்பட்டு குழந்தைகள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்யும் வகையிலும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 12,000 ரூபாய் மகப்பேறு நிதி உதவியாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 31,19,000 கர்ப்பிணி பெண்களுக்கு 2,910 கோடியே 21 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் மற்றும் அம்மா மகப்பேறு சஞ்சீவி ஆகியவையும் மேலும் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் மற்றும் அம்மா மகப்பேறு சஞ்சீவி ஆகியவையும் வழங்கப்படுகின்றன. பெண்களின் தனிப்பட்ட சுகாதாரம் பேணும் வகையில் ஆண்டுதோறும் 33 லட்சம் கிராமப்புற வளரிளம் பெண்களுக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின்கள் வழங்கப்படுகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 172 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 134 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. 122 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கை வசதி, ஸ்கேன் வசதி, அறுவை சிகிச்சை வசதி போன்ற வசதிகளுடன் 131 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 15 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை ஏற்படுத்தவும் 7 ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 42 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தாய் சேய் நல மையங்கள் 19.45 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. உலகத்தரம் வாய்ந்த மருத்துவக் கல்லூரிகள் அமைத்தல், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றிற்கென 1398 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் 968 கோடி ரூபாய் செலவில் புதிய உபகரணங்கள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாட்டிலேயே முதலாக மாநிலத்தில் சுகாதாரத்துறைக்கென தனியாக மருத்துவ பணிகள் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் 14,707 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலேயே அரசு துறையில் முதலாக சிசு மரண விகிதத்தை குறைப்பதற்காக அவசர கால சிசு பராமரிப்பு சேவை எனது அரசால் துவக்கப்பட்டுள்ளது.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே நான் சுட்டிக்காட்டிய சீர்மிகு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் தான் நல்வாழ்வு குறியீடுகளில் நாம் உன்னத நிலைமையை அடைந்துள்ளோம். இரண்டாயிரத்தி 10ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் 1000 குழந்தை பிறப்புகளுக்கு 24 என இருந்த குழந்தை இறப்பு விகிதம் தற்போது எனது ஆட்சியில் 21ஆக குறைந்துள்ளது. 2010ஆம் ஆண்டு 27 என இருந்த 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தை இறப்பு விகிதம் 23 என குறைந்துள்ளது. அதேபோன்று 2010ஆம் ஆண்டு தாய் இறப்பு விகிதம் 1 லட்சம் உயிருள்ள பிறப்புகளுக்கு 79 என இருந்தது. தற்போது 67ஆக குறைந்துள்ளது.